அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா இன்னைக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தேர்வுகளுக்கு தேர்வு எழுதி தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு ஆன்ஸ்கிரீன் சிவி முடிஞ்ச பிறகு இப்ப ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்களை டிஎன்பிஎஸ்சி பதிவிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு இறுதியில லாஸ்ட் இயர்ல கால்ஃபர் பண்ண ஏஐ எக்ஸாம். இந்த ஏஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு. 6/7. ஸோ 6/7 எக்ஸாம் நடந்து முடிஞ்சு 27 மேல இந்த ரிசல்ட் அவங்க வெளியிட்டாங்க. வெளியிட்டு அடுத்த கட்ட ப்ராக்ரஸா யார் நம்பரெல்லாம் தேர்வாயிருக்கோ அவங்களுடைய இதை வெளியிட்டிருக்காங்க. அப்ப எந்த இதில இவங்க விட்டிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த ஏஇ வேலைகளுக்கெல்லாம் அனுபவம் தேவையோ அந்த வேலை வாய்ப்புகளுக்கு 1:10 ரேஷியோலையும், எந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் அனுபவம் தேவையில்லையோ அந்த வேலை வாய்ப்புகளுக்கு 1:3, 1:4 ரேஷியோலையும் அவங்க தேர்வு பண்ணி அவங்க வெளியிட்டிருக்காங்க ஆர்டர். ஸோ இந்த ஆன்ஸ்கிரீன் சிவில தேர்வு செய்யப்பட்டவங்க எல்லாருமே இன்டர்வியூக்கு அதாவது ஓரல் டெஸ்ட்டுக்கு 1:2, 1:3 ரேஷியோவில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்க வரக்கூடிய 28 ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 3 வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் எக்ஸாம் நடக்குது. ஓரல் டெஸ்ட் எக்ஸாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 31/1 தவிர்த்து, அதாவது 31 ஆகஸ்ட்டும் 1 தவிர்த்து 28, 29, 30, 2, 3ன்னு சொல்லி 5 நாட்கள் இந்த ஏஐ எக்ஸாமுக்கான ஓரல் டெஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணும்போது என்ன இதை வச்சு அப்ளை பண்ணாங்களோ சர்டிஃபிகேட்டை அதையெல்லாம் ப்ராப்பராக அவங்க கொண்டு போகணும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு அந்த எக்ஸாமுக்கு. ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் டிஎன்பிஎஸ்சி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. போஸ்டலில் எந்த இதுவும் கிடையாது. ஸோ மறக்காமல் உங்களுடைய இமெயிலையும் நீங்கள் எஸ்எம்எஸ்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். அது ஏன் அப்படின்னா இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்லையும் ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்குது. ஸோ யாரும் ஏமாற்ற எதுவும் தேவையில்லை. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ காலேஜில் உள்ள பிரின்சிபல் வேக்கண்ட்டுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு அந்த லிஸ்ட்டு, அந்த நம்பர்ஸு. அதே மாதிரி நம்மளுடைய ஏஇ சிவில் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடி, ஏஇ சிவில் பிடபிள்யூடி, ஏஇ சிவில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ஏஇ சிவில் டேன்கட்கோ டிபார்ட்மெண்ட், ஏஇ சிவில் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு டிபார்ட்மெண்ட், ஏஇ சிவில் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு டிபார்ட்மெண்ட், அப்புறம் மேனேஜர் சிவில் தமிழ்நாடு சிமெண்ட் சிஎம்பிஎஃப்இல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய எண்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇ போஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏடி போஸ்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇ போஸ்ட்டு, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டு, டேன்கட்கோ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇ மெக்கானிக்கல் போஸ்ட்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் உள்ள ஏஇ போஸ்ட்டு, டேன்கட்கோ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇ மெக்கானிக்கல் போஸ்ட்டு, இது எல்லாம் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வாரியாக அவங்க ப்ராப்பராக 1:3, 1:4 ரேஷியோவிலையும் 1:10 ரேஷியோவிலையும் அவங்க முறையாக வெளியிட்டிருக்காங்க.
நீங்க இத பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ ஓரல் டெஸ்ட்ல அவங்க வந்து எடுக்கிற மார்க்க பொறுத்து தான், அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு அவங்க வந்து கொண்டு போவாங்க. இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, புரொவிஷனலியா வந்து செலக்ட் பண்ண ஒரு லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து உங்க நம்பர் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுற அளவுக்கு நீங்க உங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதான் முக்கியம். ஸோ ஓரல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, சிவி இருக்கும். அப்புறம் நீங்க ஏதாவது நீங்க ஒரு இடஒதுக்கீடுல வாரீங்க அப்டின்னா, அது குறித்த அந்த டாக்குமெண்ட்டா நீங்க ப்ராப்பரா கொண்டு போணும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒண்ண அப்ளை பண்ணிட்டு, பாஸ் ஆன பிறகு நீங்க சிவி போகும்போது நீங்க எதுவுமே அந்த இது இல்லாம இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. இப்ப அத பார்த்தா எக்ஸாம் வருதுன்னா, இப்ப நான் பிஇன்னா நான் பிஇல பிஹெச்டின்னு அப்ளை பண்ணுவேன். ஆனா என்ட்ட பிஹெச்டியும் இருக்காது. கவுன்சிலிங் போனோனே என்ன பண்றாங்க, பிஹெச்டிஎம் இல்லன்ட்டு நம்மள வெளிய அனுப்பிச்சுருவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம என்ன அப்ளை பண்ணோமோ, நம்ம அதுபடி தான் போணும். இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த ஏஐ எக்ஸாம் உடைய ஓரல் டெஸ்ட்ல யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ, அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நல்ல முறையா போயி அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. எந்த ஹெல்ப்னாலும் நம்மகிட்ட கேளுங்க. இப்ப நீங்க கீழ பார்த்த இந்த நம்பர்லாம் வந்து the candidates with the following registered number have not been considered for oral test for said recruitment as they have not reached the zone of consideration for provisional admission of oral test in ratio of 1:2, 1:3. இப்போ இந்த நம்பர்கள் எல்லாமே ஓரல் டெஸ்ட்டுக்கு தேவையான கூடிய 1:2, 1:3 ரேஷியோக்குள்ள வரல அப்படிங்கிறது தான் இவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ஏஐ எக்ஸாமுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இதுதான் நேர்முக தேர்வு உள்ள கடைசி ஏஐ எக்ஸாம். இதுக்கு அடுத்து ஏஐ எக்ஸாமுக்கு இன்டர்வியூ கிடையாது அப்டிங்கிற ஒரு ஆர்டர வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏஐ எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணி போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாலேயே, அடுத்த கட்டமான ஒரு ஏஐ எக்ஸாமுக்கான டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு விட்டாங்க. அதுக்கு இன்னும் அப்ளை பண்ண டேட் இன்னும் முடியாம தான் இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட். இந்த போஸ்ட் கால் பண்ண கடந்த வருடம் இந்த லாஸ்ட்ல அதுக்கு முன்னால ஒரு ஏஐ எக்ஸாம் போட்டு முடிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு இந்த கடந்து ஒரு லாஸ்ட் இயர் ஏஐ எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த எக்ஸாம் கால் பண்ணாங்க. இப்ப இந்த ஏஐ எக்ஸாம் இன்னும் போஸ்டிங் போறதுக்கு இல்ல மத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாலயே, அடுத்து இன்னொரு ஏஐ எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எக்ஸாம் வந்து போஸ்டிங் வரும்போதே அத நம்ம அப்ளை பண்ணி, யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஜாப்க்கு போயிரணும். அதுக்கு நம்ம நல்ல முறையா படிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுல தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நல்ல முறையா போய் இன்டர்வியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்க இந்த லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய நம்பர் நீங்க வந்து அத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க் யூ.